பேக் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் தான் இருக்கோம். ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ கார்த்திகை தீபம்லாம் கொளுத்த வேண்டியதான். மத்தியானம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைலாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வ்ளாகை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நாள் முன்னாடியே பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் பிளேட்டில் அடுக்கி கழுவி வச்சாச்சு. வீட்டில் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஒரு 3 மணிக்கு ஆரம்பித்தாங்க. இவ தான் இப்போ நீ கொழுக்கட்டை அவிச்சிட்ருக்கா, ரெடி பண்ணிகிட்ருக்கா, அவிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டேன். 2 வகையான கொழுக்கட்டை வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கிளியராக என்ன பேருன்னு தெரியல. நான் சும்மா அப்புறம் பிளாக் எடுத்துகிட்ருக்கேன். நான் இன்னும் கேட்கல. எனக்கு ஸ்வீட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் பிடிக்காது, ஓரளவுக்கு தான் பிடிக்கும். காரம் தான் நிறைய பிடிக்கும். இந்த சிப்ஸ் வெரைட்டிஸ் இதெல்லாம் நல்லா போகும். பட் இது இனிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் பிடிக்காது. ஓகே, இப்போ நான் இன்றைக்கி வேறு வழி இல்லை. கார்த்திகை தீபம் அன்றைக்கி நம்ம இனிப்பு தான் கிடைக்கும். ஸோ இனிப்பை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். கூடவே பார்த்திங்கன்னா மேக்கோ ரெடியாக இருக்கான். இனிப்புன்னு அவனுக்கு ஃபேவரெட்டு. அவன் வெயிட்டிங்லேயே இருக்கான். டேபிள் பக்கெட்டில் எப்போ ரெடி பண்ணுவாங்க நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கான். அந்த காரணத்தோடு இனிப்பு வாழைப்பழம் இதுவாக தான் ரொம்ப ஃபேவரட், நல்லா பிடிக்கும். காலையிலேயே குளிப்பாட்டி பொட்டெல்லாம் வச்சு விட்டாச்சு. பார்க்க அழகாக இருக்கா இன்றைக்கி மேக்கு. டேபிளில் பார்த்தீங்கன்னா அவள் இப்போ தான் கொழுக்கட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே மேக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். டேபிள் கீழே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கா பார்த்துக்கிட்டே எப்போ ரெடி ஆகும்னு சொல்லி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவள் வெளியே போய் கோலம் போட ஆரம்பித்தாச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 கோலம், வீட்டுக்குள்ளே ஒரு கோலம், வெளியே ஒரு கோலம். வெளியே ஆச்சும் 2 கோலம் வரும். பக்கத்தில் கடை இருக்குது, அங்கேயும் போடுவாங்க. வீட்டுக்குள்ளே கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு வெளியே போட்டுட்ருக்கா. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து கொழுக்கட்டை அவிக்க ஆரம்பித்தாச்சு. மேக்கோட ஃபேவரட் சாப்பாடுன்னு வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேக் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே தான் செட்டில் ஆயிடுவான். கிச்சனில் பேக்லேயே ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவள் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி தான், நம்ம வீட்டில் இருக்க பையன் மாதிரி உருண்டுக்கிட்டே வருவான் மேக்கு. அவள் வெளியே கோலம் போட்டுட்ருக்கனால சரி நான் டீ போடலான்னு சொல்லி ஒரு டீயை போட்டுட்ருக்கேன். எல்லாத்துக்கும் 4 டீ போட்டுட்ருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டையும் வெந்துக்கிட்டே இருக்குது. கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனி எடுத்து பார்க்க வேண்டியதான். சுட சுட ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டீயும் ரெடி ஆகிடுச்சு. நீ டீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் டீயை குடிக்க வேண்டியதான். நான் ஒரு கப்பில் டீ போட்டு ரெடியாக குடிக்க ஆரம்பித்தாச்சு. எல்லாருமே ஈவினிங் டீ குடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் டீ போட கேப்பில் பார்த்தீங்கன்னா கோலத்துக்கு கலர் பொடியெலாம் போட்டு முடிச்சிட்டா. ஸோ அதனால் அது என்னால் எடுக்க முடியல. கோலத்துக்கு கலர் பொடியெலாம் போட்டு சைடில் என்ன போட்டு டிசைன்லாம் போட்டுட்ருக்கா. உட்காந்து ஒரு நாள் டயர்ட் ஆயாச்சு. 6 மணிக்கிட்ட ஆக போது. சரி நம்ம ஒவ்வொரு விளக்காக எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ மெயின் விளக்கு எடுத்துட்டு நான் தான் வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நான் தான் விளக்கெல்லாம் வச்சேன். ஸோ அவள் ரொம்ப நேரமாக எல்லா வேலையும் பண்ணாலும் அவள் ரெடி ஆகி போயிட்டா. நான் சரி நம்ம சும்மா தான் இருந்தோம், நம்ம விளக்கெல்லாம் வைப்போம்னு சொல்லி நான் தான் ஒன்றா விளக்கு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா பேக்ரவுண்டில் கோயில் பக்கத்தில் இருக்குது, அதில் பாட்டு சாமி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ கார்த்திகை தீபம் எடுத்துக்காண்டி சின்ன சின்ன விளக்கெல்லாம் எடுத்து அந்த கோலத்தை சுற்றி வைக்கலாம்னு சொல்லி நான் தான் எடுத்து வந்துட்டுருக்கேன். இப்போ உண்மையிலே பார்த்திங்கன்னா முட்டி போட்டு உட்காந்து கோலம் போடுறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நான் இந்த சின்ன விளக்கு வைக்கிறதுக்குள்ளேயே எனக்கு கால் தொடையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே இருக்க கோலத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு முடிச்சாச்சு. இனி வெளியே இருக்க கோலத்துக்கு தான் வைக்க போகிறேன். வெளியே பார்த்திங்கன்னா சைட்லேயும் இன்னொரு கோலம் இருக்குது, நான் வீடியோ எடுக்கலை. இந்த கோலத்துக்கு மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா மகர ஜோதி ஏற்றியாச்சு, டிவியில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நான் தான் இப்போ ஸ்பீடாக விளக்க வச்சிட்ருக்கேன். அடுத்து இனி வந்து நம்ம விளக்கெல்லாம் கொளுத்த வேண்டியது, அது அவள் வந்து கொளுத்துவா. இவளுக்கு வைக்க மட்டும்தான் என் வேலை, கொளுத்துறதை அவள் கொளுத்துவா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப இல்லை. ஸோ காற்று ரொம்ப இல்லாததுனால கொளுத்துக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய விளக்கு இன்றைக்கி அமரவே இல்லை, நல்லபடியாக இருந்துச்சு இன்றைக்கி. நான் இடையில பார்த்திங்கன்னா யோசித்தேன் பேசாமல் ஒரு லைட்டர் எடுத்துகிட்டு வந்து கடை எல்லாத்தையும் கொளுத்து இல்லாமான்னு. பட் சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா தீக்குச்சிலாம் கொடுத்துடணும். இன்னும் டைம் ஆகும், ஏன்னா வெளியேங்கிறதுனால காற்று கொஞ்சம் அணைஞ்சி போயிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக கொடுத்தோம்னு சொல்லி இன்றைக்கி பொறுமையாக ஒவ்வொன்றா கொளுத்தி முடிச்சாச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கோலத்தை சுற்றி இருக்க விளக்குகள்லாம் கொளுத்த ஆரம்பிக்க வேண்டியது தான். காற்று இல்லாதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் முதலே கொளுத்திட்டு கீழே விளக்கு வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். நான் என்ன தான் முதல்ல ஆர்வலரில் எல்லா விளக்கையும் கீழே வச்சுட்டேன். ஸோ அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு விளக்கு கொளுத்தும் போதும் பார்த்திங்கன்னா உட்காந்து கொளுத்த இருந்துச்சு. நான் இடையில ஸ்டூல்லாம் போட்டு கொடுத்தேன். பட் இருந்தாலும் முதலே அது கொளுத்து நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால். நான் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வைக்க முடிய விளக்கெலாம் போய் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் கவர் பண்ணலை. ஏன்னா ஒத்தையில் போய் வைக்கும்போது மேலே இருட்டாகவும் இருந்துச்சு. ஸோ மொபைல் டார்ச் மட்டும் வச்சு எடுத்தோன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அதை கவர் பண்ணல. நான் அதுக்கு பதில் கீழே உள்ள விளக்கெல்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேமரா ஸ்டாண்டில் இருந்ததுனால அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிடுச்சு. வீட்டுக்கு வெளியே பார்த்திங்கன்னா நான் 2 கோலம் போட்டிருக்கேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த கோலம் தான் இது. நான் ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக வெளிச்சம் இருக்கும்போது இந்த கோலத்தை வீடியோ எடுக்கவே இல்லை.
இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். நான் கேமரா ஸ்டாண்டில் இருந்தனால நான் ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது விளக்கு வைக்கும்போது அந்த இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருந்து. ஸோ இங்கே நான் கேமரா எடுத்துகிட்டு போகல. சரி இப்போ அவள் கொடுத்திட்டு இருக்கா. ஸோ அதை போய் நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்ருக்கேன். வெளியே கொஞ்சம் காற்று இருந்ததுனால ரோட்டில் கொஞ்சம் அமுந்துக்கிட்டே இருந்துச்சு, டக்குன்னு கொளுத்த முடியல. ஸோ சைடில் இருந்த விளக்கு வச்சு அவள் கொளுத்திட்டு இருந்தா. கொஞ்சம் காற்று சைடில் வெளியே கொஞ்சம் நல்லா ஓவராக இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே தெரியல. ஆக்சுவலாக போன வருஷம் தான் காற்று பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப காற்று இல்லை, ஓரளவுக்கு மைல்டான காற்றாக இருந்துச்சு. ஸோ மொட்டை மாட்டில் நான் வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் முக்கால்வாசி அப்படியே தான் இருந்துச்சு, எண்ணெய் எரியவே இல்லை. ஸோ மேலே காற்றுல அமர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் கீழே மதிலில் வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. கீழே ரொம்ப காற்று இல்லை, பட்டு கீழே நம்ம ரோட்டில் வைக்கும்போது காற்று இருந்துச்சு. பட் மதில் மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ காற்று இல்லை, அமரவே இல்லை. வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் தான் உள்ளே வந்தேன். ஸோ வெளியே எடுத்து முடிச்சாச்சு. ஸோ உள்ளே வந்து நம்ம கொழுக்கட்டை எடுக்கலாம், இது பூஜை முடிச்சு தான் சாப்பிட முடியும். நான் சாப்பிடும்போது வீடியோ எடுக்கல, பசியில் லபக்குன்னு சாப்பிட்டுட்டேன். அதனால தான் இந்த இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். அவள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி அவள் போஸ் கொடுத்துட்ருக்கா. ஆனால் நான் வந்து பின்னாடி சைலண்ட்டாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு தெரியாது, தெரிஞ்சால் கோவப்படுவாள். பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கொஞ்சம் கம்மி மத்தாப்பு இருந்து, சரி இன்றைக்கி அந்த கம்மி மத்தாப்பு கொடுத்து தீர்த்துருவான்னு சொல்லிட்டு கம்மி மத்தாப்பு பாக்கெட்டும் புஷ்வான பாக்கெட், இந்த ரெண்டுமே நான் அந்த கார்த்திகை தீபத்துக்கு கொடுத்தோன்னு சொல்லி எப்போ எல்லா வருஷமும் வச்சுருப்போம். இந்த பார்த்தீங்கன்னா கம்மி மத்தாப்பு நிறையவே இருந்துச்சு. புஷ்வானம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் தான் இருந்து. அதுவும் பார்த்தீங்கன்னா புஷ்வானம் டக்குன்னெலாம் கொளுத்தவே இல்லை, ரொம்ப நேரம் வச்சு கொளுத்த வேண்டியா இருந்து. சேஃப்டியாக தான் வச்சுருந்தோம், சேஃப்டியாக கவர் போட்டு அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. பட் ஆனாலும் கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. பட் கம்பி மத்தாப்பு பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஜம்முன்னு இருந்துச்சு கம்பி மத்தாப்பு. நாங்கள் 2 பேருமே மாறி விளையாடிக்கிட்டு இருந்தோம். அவள் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கா. அவள் வந்து புஷ்பானெல்லாம் வச்சா, பட் நான் அதை கவர் பண்ணல. கடைசியாக பார்த்திங்கன்னா நானும் புஷ்பானத்தை வச்சு இந்த விளாகை முடிச்சிடலான்னு சொல்லி கடைசியாக நான் தான் இப்போ புஷ்பானத்தை வைக்க போகிறேன். எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக பேருக்குன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இதோட இந்த விளாகை என் பண்ணிக்கிறேன். See you in the next video.